பெண் தெய்வம் இல்லையா? அவளுக்கே மாதவிலக்கு நடக்குது. அவளுக்கு மாதவிடாய் நடந்தாலும், சாத்தி இருந்தாலும் எல்லோரும் கோயிலுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். அப்போ இது வந்து பெண்களுடைய அசௌகரியத்தைக்காக தான் இத கொண்டு வந்தாங்களே தவிர, எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. என்னால போக முடியும் அப்டின்னா, நிச்சயமா எந்த தடையும் இல்லை. அதுவும் பெண் தெய்வத்திற்கு எந்த தடையும் இல்லை. தாராளமா போகலாம். பெண்களுக்காக சில குறைபாடுகள் இருந்தாலோ, இல்ல பெண்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும். முக்கியமா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இல்லன்னா வேற ஏதாவது உடம்புல வந்து பிரச்சனை இருந்தா, நம்மளுடைய காமாட்கா கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? இல்ல இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த கோவிலுக்கு போகலாமா? அப்டின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் மேம்? சாதாரணமா காமாட்சியா கோவில் அப்டின்னாலே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். அங்க வந்து நெறைய மந்திரம்லாம் செய்வாங்க. தாந்திரிக முறைப்படி எல்லாம் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாம எத தேடி போறோமோ அதுதான். ஏன்னா தாந்திரிகம் அப்டின்னு அது ஒரு பெரிய தவறான ஒரு வார்த்தை இல்ல. தாந்திரிகம்ன்றது டாக்டிக்ஸ் அப்டின்னு நம்ம சொல்றோம். தந்திரம். எந்த நேரத்துல இப்ப நம்மளுக்கே ஆஃபீஸ்ல வேல பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும் அப்டின்னா, மேனேஜர் தான் லீவ சாங்ஷன்